ஆனா ஆகாத வகையில போதையின் பாதையில போகாதீங்க. போதையின் பாதையில போகாதீங்கன்னா எதுக்கு பள்ளிக்கூடத்து பக்கத்துல கல்லூரி பக்கத்துல டாஸ்மாக் கட்டி வச்சிருக்கீங்க? பள்ளிக்கூடம் போயிட்டு பிள்ளைங்க வந்தா டாஸ்மாக் வாசல்ல நிர்வாணமா படுத்து கிடக்குறான். ஆனா குடிகாரன் சொல்லக்கூடாது, மதுப்பிரியர் நிர்வாணமா படுத்து கிடக்குறான். சாக்கடைக்குள்ள ஒரு அடிப்படை வசதி கூட இல்லாத ஒரு தொகுதியாக இந்த தொகுதி மாறி இருக்கிறது. சாக்கடை வசதி இல்லை, கழிவுநீர் வசதி இல்லை, குடிக்க தண்ணி காவிரி பாய்கிற திருச்சியில குடிக்க தண்ணி இல்ல. படிக்கிற பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல சாராய கூடம், கஞ்சா புழக்கம், அதனால் கொலை கொள்ளை திருட்டு நிறைந்த தொகுதியாக மாறி இருக்கிறது. அப்ப என்ன பண்ணணும்? உடம்புல புண்ணு வந்துட்டா அந்த புண்ணை சீர் செய்ய ஆட்ட போவோம், மருத்துவட்ட போவோம். உடம்புல ஒரு கட்டி வந்துருச்சு, வெட்டையாட்ட போவோம், மருத்துவட்ட போவோம். உடம்புல ஒரு தேமல் வந்துருச்சு, சிகிச்சைக்கு ஆட்ட போவோம், மருத்துவட்ட போவோம். உடம்புல முடியாது கொட்டிருச்சு, யார்ட்ட போவோம்? மருத்துவட்ட போவோம். உடம்புல தேமல் வந்தா, உடம்புல வெட்டுப்பட்டா, உடம்புல புண்ணு வந்தா மருத்துவட்ட போறோம். கிழக்கு தொகுதி புண்பட்டிருக்கு, கிழக்கு தொகுதியில தேமல் விழுந்திருக்கு, கிழக்கு தொகுதி அடிபட்டிருக்கு. அதுக்கு தான் ஒரு மருத்துவர் நிப்பாட்டுறோம், டாக்டர் நிப்பாட்டுறோம், ஆக்டர் நிப்பாட்டல. இங்க போட்டி டிவிகேவா டிஎம்கேவா போட்டி, திராவிடமா தமிழ் தேசியமா, அதான் போட்டி. இது திருச்சி கிழக்கு தொகுதியில என்னுடைய சொந்தங்கள் நிறைய வாழ்றீங்க. யாரு? நம்ம பக்கா மாசு. இதை ஏன் நீங்க மதுரையில பேசல? இதை ஏன் நீங்க விக்கிரவாண்டியில பேசல? திருச்சி கிழக்கு தொகுதியில மட்டும் ஏன் சொந்தங்கள் நிறைஞ்சு வாழ்றீங்கன்னு சொல்றீங்க? ஏன் சொல்றீங்க? ஏன் நீங்க 234 தொகுதியில உங்க சொந்த ஊர் ராமநாதபுரத்துல போட்டி போடாம, நீங்க வாழ்ற சோழிங்கநல்லூர்ல போட்டி போடாம, உங்களுக்கும் ஸ்டாலினுக்கு தாயா போட்டி, டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் போட்டி, அந்த மக்கள் விரோத ஸ்டாலின் சாரா மக்கள் கொண்டாடுகிற இந்த விஜயா, அந்த டிஎம்கேவா இந்த டிவிகேவா அப்படிதான போட்டி. அப்புறம் ஏன் கொளத்தூர்ல போட்டி போடல? உங்களுக்கு தெம்பு, திராணி, துணிச்சல், ஆளுமை தன்மை இருந்தா நீ கொளத்தூர்ல ஸ்டாலின் எத்தனை போட்டி போட்டுக்கணும், ஏன் போடல? சரி, உதய ஸ்டாலின் சேப்பாக்கத்துல போட்டுக்கணும், ஏன் போடல? உங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டுச்சுல, கரூர்ல 41 பேர் செத்து போனான்ல, செந்தில் பாலாஜி தானே பண்ணிட்டாருன்னு சொல்றீங்க. அப்படின்னா நீங்க செந்தில் பாலாஜி எதிர்த்து ஏன் கரூர்ல போட்டி போடக்கூடாது? உங்களுடைய 41 பேர் மரணத்துக்கு நீதி கேட்டு நான் கரூர்ல போட்டி போடுறேன்னா நீ உண்மையான வீரன் இல்லங்க. 234 தொகுதியும் எந்த தொகுதியில் நான் போட்டி போடுவேன் அப்படின்னா திருப்பரங்குன்றம் விஜய், உசிலம்பட்டி விஜய், மதுரை மேற்கு விஜய், மதுரை கிழக்கு விஜய் அப்படி நீங்கள போட வேண்டியதானே. திருப்பரங்குன்றத்துல சாதி மத பிரச்சனை இருக்கு, அங்க போட வேண்டாம் அப்படின்னு போட வேண்டியது. ஏன் திருச்சி கிழக்கு? ஏன் பெரம்பூர்? பெரம்பூர்ல தான் சார்ந்திருக்கிற மதம் அதிகமா இருக்கு, திருச்சி கிழக்குல தான் சார்ந்திருக்கிற சாதி அதிகமா இருக்கு. அம்பேத்கர் கொள்கை தலைவர், சாதி பார்த்து நிக்கிற நீங்க அம்பேத்கர் கொள்கை தலைவர். மதசார்பற்ற சமூக நீதி பெரியார் கொள்கை தலைவர். ஆனால் சாதி மதம் பார்த்து இவர் நிப்பாரு. சாதி ஓட்டு விழுந்துரும், மத ஓட்டு விழுந்துரும். அதுல திருச்சி கிழக்குல இதே இடத்துல சொல்றாப்ல, நான் வழி தாங்கி நிக்கிறேன் உங்களுக்காக, உங்க பிள்ளையா, உங்க அண்ணனா, உங்க தம்பியா, உங்க விஜய், நான் எல்லா வசதியும் விட்டுட்டு வந்திருக்கிறேன். எந்த வசதி விட்டு வந்த? எல்லா வசதியும் விட்டு வந்த. எதுல வந்த? சார்ட்டர் பிளைட்ல. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த. எதுல வந்த? BMW கார்ல. எல்லாத்தையும் விட்டு வந்த. எதுல வந்த? 600 கோடி ரூபாய் பணத்தை வச்சுக்கிட்டு விட்டுட்டு வந்தேங்கிறாரு. எதடா விட்டுட்டு வந்தான்னு பார்த்தா பொண்டாட்டி விட்டு வந்திருக்கான், பிள்ளைய விட்டு வந்திருக்காப்ல, மகனை விட்டு வந்திருக்காப்ல. அதைத்தான் விட்டுட்டு வந்தேன். நான் வழிதாங்கி நிக்கிறேன், நான் விட்டுட்டு வந்தேன் உங்களுக்காக வசதியான வாழ்க்கையை விட்டுட்டேன்னு சொல்றாரு அவர் மதிப்பிற்குரிய சகோதரர் விஜய். இந்த தொகுதியில போட்டி போடுற விஜய் பக்கா மாசு. நீங்க விட்டுட்டு வரல. 110 ஆண்டுகளுக்கு முன்பாக வெள்ளக்காரனை வீழ்த்தணும் என்றால் வெள்ளக்காரனுக்கு இணையாக கப்பல் கட்ட வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு இல்ல அன்றைக்கு 50,000 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய தூத்துக்குடியிலே பெரிய வக்கீல் குடும்பத்தை சார்ந்த 50,000 ரூபாய் சம்பளம் வாங்கிய அந்த தொழிலை விட்டுவிட்டு காலா லாவியா என்கிற 2 கப்பலை கட்டுவதற்காக நாடு முழுக்க நிதி திரட்டி சுதேசி கப்பல் கட்டும் அந்த நிறுவனத்தை ஆரம்பித்து மாடு கூட இழுக்க திணறுகிற செக்கை கோவை சிறையில இழுத்து கப்பலோட்டிய தமிழன், செக்கிழித்த செம்மல் எங்கள் தாத்தா வ.உ. சிதம்பரனார் தன் சொத்துக்களை விட்டுவிட்டு மக்களுக்காக வந்தார். அப்படி நீங்க வந்திருக்கீங்களா? நீங்க என்ன வ.உ. சிதம்பரனாரா? பெரிய பணக்கார குடும்பத்திலே பிறந்து பட்டு வேட்டை பட்டுச்சட்டை கட்டக்கூடிய இடத்திலே ஏழை எளிய மக்களுக்காக தொழிலாளருக்காக பேசி 9 வருஷம் சிறைக்கு போய்
வெள்ளக்காரன் குற்றப்பரம்பரை சட்டத்தை போட்ட பொழுது கைரேகை வைக்காத கட்ட விரல வெட்டி வீசி என்று முழங்கி எங்கள் தாத்தா 17 கிராமங்களுக்கு சொத்துக்கெல்லாம் பிரிச்சு கொடுத்தாரு தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவர். அவர் போல நீங்க ஏதாவது விட்டுட்டு வந்திருக்கீங்களா? நெய்வேலியிலே தன் நிலத்துக்கு கீழே ஒரு கரித்துண்டு கருப்பு நிறத்துல கிடைக்குது. அதை கொண்டு போய் காமராஜர் கொடுக்க, காமராஜர் நேரிட்டு கொடுக்க, இது என்னன்னு சோதிச்சு பார்க்கும்போது நிலக்கரி. இந்த நிலக்கரி நிலத்தில் இருக்கணும்னு 1500 ஏக்கரை நெய்வேலி நிலக்கரி தொழிற்சாலைக்கு கொடுத்தாரு ஜம்புலிங்க முதலியார். அவர் போல நீங்கள் மக்களுக்காக உங்க பட்டினப்பாக்கம் வீட்டை பள்ளிக்கூடமா மாத்திட்டீங்களா? இந்த பனையூர் வீட்டை மருத்துவமனையா மாத்திட்டீங்களா? உங்க சொத்த முறை ஏழை மக்களுக்கு எழுதி விட்டீங்களா? நான் எம்ஜிஆர் ரோல் மாடல். உன்னை எம்ஜிஆர் சிலைக்கு மாலை. எம்ஜிஆருக்கு நான் எம்ஜிஆர் தான் என் ரோல் மாடல். நான் வாத்தியார் மாதிரி வந்திருக்கேன். கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர் புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர். ராமாபுரத்துடைய வீடுகள், ராமாபுரத்து தோட்டத்து கதவுகள் மூடியதாக சரித்திரமே கிடையாது. உன் பனையூர் வீடு திறந்ததா வரலாறே கிடையாது. அங்க 2 பேர் தான் போக முடியும். ஒன்னு புசி, இன்னொன்னு ஆதவு. உடனே இவங்க அங்க போயிருவாங்க. என்னத்தை நீங்க விட்டுட்டு வாரீங்க? எதை இழந்து வரீங்க? நான் வழி தாங்கி நிற்கிறேன், எல்லா வழிகளையும் தாங்கி கொண்டிருக்கிறேன் சொல்றீங்க. 1.5 லட்சம் மக்கள் கொத்து கொத்தாக சாகும் பொழுது அந்த இனப்படுகொலையை நேர்ல பார்த்த இனப்படுகொலை ஈழத்தமிழுடைய வழி தாங்கி நாங்க நிக்கிறோம். அப்படி நீங்க நிக்கிறீங்களா? மீனவர் சாவை 850 மீனவருடைய சாவை பார்த்து நாங்க நிக்கிறோம். அப்படி நீங்க நிக்கிறீங்களா? தூய்மை பணியாளர் போற காலத்திலிருந்து தூய்மை பணியாளருடைய வழியை தாங்கி நாங்கள் நிக்கிறோம். அப்படி நீங்க நிக்கிறீங்களா? சாகர் மாலா, பாரத் மாலா, 8 வழிச்சாலை, பரந்தூர் விமான நிலையம், நீர் தேர்வு பிரச்சனை, மீத்தேன் திட்டம், ஹைட்ரோ கார்பன், காவிரி சிக்கல், முல்லை பெரியார் சிக்கல், பாலாற்று சிக்கல், கல்குவாரி பிரச்சனை, மணல் குவாரி பிரச்சனை என்று தமிழ்நாட்டில் நடந்த எல்லா போராட்ட களத்திலும் மக்களோடு மக்களாக வழிதாங்கி நின்ற ஒரு தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான். அவன் போல நீங்கள் வழிதாங்கி நிக்கிறீங்களா? என்ன பெரிய வழி? பிரசவம் உங்களுக்கு பிரசவ வழியா? வழிதாங்கி நிக்கிற என்னையா வழிதாங்கி நிக்கிற? நீ நேத்து வரைக்கும் நடிச்சுக்கிட்டு இருந்த மனைவி நீதிமன்றத்தில் கதறிட்டு இருக்கும் போது கல்யாண வீட்டுக்கு நாட்டக்காரியோட போற நீ என்னடா வழிதாங்கி நிக்கிற? இந்த களவாணி படத்துல டயலாக் உண்டு, ஏண்டா உன் விட்டு பிள்ளைக்கு பழம் வாங்கி கொடுக்க வாக்குல ஆட்டக்காரிக்கு 500 ரூபாய் மானங்கட்ட பஞ்சாயத்துக்கிற மாதிரி நடிகையோட ஊர் சுத்துற பய நீ என்ன வழிதாங்கி நிக்கிற? என்ன நிக்கிற நீ? ஓட்டு கேட்டு வர்ற என்ன பேசணும்? திருச்சி கிழக்கு தொகுதி காந்தி மார்க்கெட் பிரச்சனையை பேசுனியா? கஞ்சா பிரச்சனையை பேசுனியா? இல்ல உய்யாவண்டன் வாக்கியால் பிரச்சனை பேசுனியா? காவிரி சிக்கலை பேசுனியா? இல்ல நான் உங்களுக்காக வந்திருக்கிறேன். என்ன மயத்துக்கடா எங்களுக்காக வந்த? யாரா உன்னை கேட்டது? யாரா உன்னை கூப்பிட்டது? உங்க வீட்டு வாசல் ஐயா சாமி எசமா நீங்க வாங்க, நீங்க வந்து தமிழ்நாட்டை ஆளுங்க உங்களை சொன்னாங்களா? 2 பேருக்கு தான் போட்டி. இந்த 4 முனை போட்டி 40 முனை போட்டிலாம் உருட்டு 2 பேருக்கு தான் போட்டி. எவ்வளவு திமிரு, எவ்வளவு அகந்த, எவ்வளவு ஆணவம். 2016 தனிச்சு போட்டி போட்டு 1.1 விழுக்காடு, 2019 தனிச்சு போட்டி போட்டு 4 விழுக்காடு, 2021 தனிச்சு போட்டி போட்டு 7 விழுக்காடு, 2024 தனிச்சு போட்டி போட்டு 8.2 விழுக்காடு. ஓட்டுக்கு பணத்தை கொடுக்காம, குவார்டர் கோழி பிரியாணி கொடுக்காம, எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்காம ஒற்றை தலைவன், அதுவும் தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் தலைவன் மேதகவை பிரபாகரனை தலைவனாக கொண்டு தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் கொடி இதே பாலக்கர ஸ்டேஷனுங்க. 2009 இதே பாலக்கர ஸ்டேஷன், இதே இந்த ஸ்டேஷன் மார்க்கெட், இந்த ஸ்டேஷன் இங்க தான் இருக்கு. இந்த ஸ்டேஷன்ல 2009 தலைவர் பிரபாகரன் படம் ஒட்டியதற்கு 15 பேர், எழில் வேந்தன் இந்த தொகுதியுடைய பொறுப்பாளர் சோழ சூரன் உட்பட 15 பேர் கைது செய்யப்பட்டாங்க. இன்னும் அந்த வழக்கு இருக்கு. ஒரு சுவரட்டி ஒட்டியதற்கு 15 பேர் கைது செய்யப்பட்ட இடத்துல இன்னைக்கு தலைவன் பிரபாகரன் படத்தை தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் சேர்த்தவன் எங்க அண்ணன் சீமான்ற. இன்னைக்கு அன்றைக்கு கருணாநிதியின் காவல்துறை அந்த சுவரொட்டியை கிழித்தது. ஒரு நாள் தமிழ் தேசிய காவல்துறை பிரபாகரன் படத்துக்கு சல்யூட் அடிக்கிற காலத்தை உருவாக்குன்னு சொன்னாரு. இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அப்படி என்ன நீங்க இழந்துட்டீங்க? என்ன வழியை தாங்கிட்டீங்க? எந்த பிரச்சனைக்கியா நீங்க பேசியிருக்கீங்க? திருப்பரங்குன்றம் பிரச்சனையா? கவின் ஆணவ படுகொலையா? மேல்பாதி சிக்கலா? வேங்க வயலா? ஆனா நான் முதலமைச்சர் வேட்பாளர், எனக்கு ஓட்டு போட்டுருங்க. எதுக்கு போடணும்? உங்களுடைய கொள்கை என்ன? அப்பா ஸ்டாலின் 2000, சித்தப்பா எடப்பாடி 2000, விஜய்னா 2500. சூப்பர். திமுக அதிமுக நான் மாற்று. என்ன மாற்று? திமுக இலவசத்தை கொடுக்குது,
நான் கல்வியும் மருத்துவத்தையும் இலவசமா கொடுப்பது சீமான் சொல்றாரு. அது மாற்று, அது மாற்று. திமுக 2000 கொடுக்கும், நான் 2500 கொடுப்பேன். 2500 கொடுப்பிய, எப்படி கொடுப்பிய? தமிழ்நாட்டின் கடன் 10,50,000 கோடி. 2500 ரூபாய் விஜய் அவர்கள் கொடுப்பதாக சொல்ற 2500 ரூபாய் படி ஒரு மாசத்திற்கு 7500 கோடி. 7500 கோடி என்றால் வருஷத்துக்கு 90,000 கோடி. வருஷத்துக்கு 90,000 கோடி என்றால் ஆண்டுக்கு 4,50,000 கோடி. இந்த 4,50,000 கோடியை எந்த இடத்திலிருந்து எடுப்பீர்கள்? டாஸ்மாக்ல இருந்தா, லாட்டரி சீட்ல இருந்தா, இல்ல பிளாக் டிக்கெட்ல இருந்தா, எங்க இருந்து எடுப்பீங்க? நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலையை உருவாக்கி படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை, இனி படிக்காதவனே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது எங்கள் அடுத்த வேலை என்பது எங்கள் தேர்தல் வாக்குறுதி. வீட்டுக்கு ஒருவனுக்கு அரசு வேலை, பெண் காவலருக்கு 6 மணி நேர வேலை, ஆண் காவலருக்கு 8 மணி நேர வேலை. இந்தியாவிலே காவல்துறைக்கு என்று தனி சங்கம் உருவாக்கப்படும். காவல்துறைக்கு என்று காவல்துறை குடியிருப்புக்குள்ளேயே மருத்துவமனை, காவல்துறை குடியிருப்புக்குள்ளே பள்ளிக்கூடம், காவல்துறை குடியிருப்புக்குள்ளே கல்லூரி என்று காவல்துறை என்பது குற்றவாளியை பிடிப்பதல்ல, குற்றமே நடக்காத சமூகத்தை உருவாக்குவது காவல்துறையின் வேலை. இது எங்கள் தேர்தல் வாக்குறுதி. அப்படிதான் இருக்கா? ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை, எல்கேஜி முதல் பிஹெச்டி வரை அனைவருக்கும் இலவசம். இடைநிற்றலுக்கு 15,000 ரூபாய் கொடுக்கிற தலைவன் அல்ல, இடைநிற்றலே இல்லாமல் ஆக்குவன் தான் சிறந்த தலைவன். இடைநிற்றலே இல்லாமல் ஆக்குவன் தான் சிறந்த தலைவன். நான் கேட்கிறேன், கல்வி கடன் தரேன், கல்வி கடன் தரேன். கல்விதான் இலவசமாச்சு, அப்புறம் எதுக்கு கடன்? இது யார்ட்டையாவது கேள்விக்கு பதில் இருக்கா? கல்வி இலவசம், அப்புறம் எதுக்கியா கடன்? கல்வி கடன் தரமாட்டோம், கல்விக்கு கடன் வாங்காத நிலையை உருவாக்குவோம். அது எங்கள் தேர்தல் வாக்குறுதி. அப்படி பக்கா மாசு சொல்லுவாரா? எவனோ ஒருத்தன் எனக்கு போட்டுந்தான், திருச்சியில நீ தேனியில பேசலாம், சென்னையில பேசலாம், ஆனா திருச்சி கிழக்கு தளபதியின் கோட்டை, அந்த கோட்டைக்குள்ள நீங்க பேச முடியாது. திருச்சி கிழக்கு தளபதி கோட்டையா? டேய், திருச்சி கிழக்கு தளபதி கோட்டை இல்ல, இது மருதுபாண்டியனுடைய கோட்டை. மருதுபாண்டி கோட்டைக்கு முன்னாடி தமிழில் மெய்கீர்த்தி பாடிய எங்கள் பாட்டன் பெரும்படுக முத்திரையுடைய கோட்டை இந்த கோட்டை. யாரா தளபதி? எதுக்குடா தளபதி? நீ வேலுநாச்சியார் படைக்கு தளபதியா? மருதுபாண்டி படைக்கு தளபதியா? இல்லை அலமுத்துக்கோன் படைக்கு தளபதியா? இல்ல சுந்தரலிங்கார் படைக்கு தளபதியா? நீ எதுக்குடா தளபதி? எந்த படைக்கு தளபதி சொல்லு? தளபதி நீ தளபதி அல்ல, தமிழ்நாட்டின் தலைவலி, தலைவிதி, தளபதியா? புசியானது வேணா தளபதி இருப்பாரு. இவரு தளபதியா? தளபதி என்றால் யார் தளபதி? யார் தளபதி? யார் தளபதி? 24 நாடுகள் எதிர்த்து சண்டையிட்ட பொழுதும் எந்த நாட்டோடு மண்டியிடாமல் மிகப்பெரிய இந்தியா இலங்கைக்கு உதவி செய்த போதும் அந்த படையை ஓட ஓட விரட்டி அடிச்ச எங்கள் தலைவன் படையில் இருந்த பால்ராஜ் தளபதி, பொட்டம்மான் தளபதி, சூசை தளபதி, அங்கேற்கண்ணி தளபதி, எங்கள் தலைவன் உலகத்தின் 24 நாடுகளுக்கு தனி நாட்டை கட்டமைத்த தரைப்படை, கடற்படை, வான்படை என்று உலகத்திலே மனிதனைய படையா கட்டிய கரும்புலி படையை கட்டமைத்த எங்கள் தலைவன் மேதகவே பிரபாகரன் கூட தன் பேருக்கு பின்னால் தளபதினு போடல. 4 படம் நடிக்கிறதுங்க, 4 பஞ்ச் டைலாக். ஒரு தடவை முடிவு எடுத்துட்டா என் பேச்சு நானே கேட்க மாட்டேன். பைத்தியம் தான் அதை கேட்காது. இப்போ நல்லவனா இருந்தா, இப்ப நான் ஒரு முடிவு எடுத்துறேன், இப்போ ஒரு அதிகாரியோ இல்ல எங்க அம்மா அப்பாவோ இல்ல ஒரு வெல்விஷரோ யாரோ ஒரு பெரிய மனுஷன் துறை நீங்க இப்படி பண்றது தப்பு, துறை நீங்க மாத்திக்கணும்னா, ஐயா நல்ல தப்பா செஞ்சுட்டீங்கயா, நான் மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல நம்ம ஒன்று பேசிடுறோம், ஒன்று பேசணும், இல்ல நீங்க இப்படி பேசிக்க கூடாதுங்க, அது தப்பு பண்ணிட்டீங்கன்னா, ஒரு தடவை முடிவெடுத்துட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் அப்படிமாண்ணா, லூசு லூசு சீரழிஞ்சு போயிருவ லூசு அப்படிமாங்க. திருந்து இல்லைன்னா திருத்தப்படுவாய். இப்படி பஞ்சு பேசணும் இவனுக்கு கூஸ்பம்ஸ். தளபதி 5 ரூபாய் பிளேடு மேல வைக்கிற நம்பிக்கைய உன் மேல வை. கில்லி படத்துல 5 ரூபாய் பிளேடு மேல வைக்கிற உன் மேல வைன்னு சொன்ன அந்த விஜய் தான் 2 தொகுதியில போட்டி போடுறாரு. 5 ரூபாய் பிளேடு மேல வைக்கிற நம்பிக்கைய ஏன் உங்க மேல வைக்கல? ஏன் 2 தொகுதியில போட்டி? பாயம். ஒருவேளை கிழக்குல தோத்துட்டா பெரம்பூர்ல ஜெயிச்சிடலாம், பெரம்பூர்லயும் தோத்துட்டா கிழக்குல ஜெயிச்சிடலாம். ஒண்ணு ஆமாண்ணா இப்படி ஆட்டு, இல்லைன்னா இப்படி ஆட்டு, எதையாவது ஒண்ணு ஆட்டு. வாலி படத்துல நம்ம தலை சொல்லுவார்ல, டொக் டொக், அது மாதிரி ஒண்ணு அந்த பக்கம் நெல்லு, பெரம்பூர் நெல்லு, இல்ல இங்க நெல்லு. திருச்சி பெரம்பூர்ல 51 வயசு வேட்புமனு தாக்கல்ல, இங்க 52 வயசு. ஏப்பா ஒரு நாள்ல உனக்கு 1 வயசா கூடிச்சாப்பா?
ஒரு வேட்புமனு தாக்கலையே ஒழுங்கா திருத்தமா பண்ண முடியாத நீ நாட்டை திருத்திருவன்னு சொல்லுது. வேடிக்கையே இல்லையா பக்கா மாசு, முட்டைகோசு பொடி மாசு? ஒரு வேட்புமனு தாக்கலையே ஒழுங்கா பண்ண முடியல பிரதர். ப்ரோ வாட் ப்ரோ, திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ. வேட்புமனு தாக்கல்ல, பெரம்பூர் வேட்புமனு தாக்கல்ல வழக்கே இல்ல. திருச்சி கிழக்குல வழக்கு இருக்கு. என்ன வரும்போதே 3 கொலையை பண்ணிட்டு வந்தியா? இல்ல திருச்சி கிழக்குல இருக்கிற பாலக்கரை நம்ம மார்க்கெட் போலீஸ் 3 வழக்க போட்டு விட்டுருச்சா? எனக்கு ஒன்றும் புரியலையே. பெரம்பூர்ல 1ஆம் தேதி அபிடவிட்டுங்க, 30ஆம் தேதி அபிடவிட்டு, அதுல வழக்கு இல்ல. இங்க 2ஆம் தேதி அபிடவிட்டு, அதுல வழக்கு இருக்கு. 2 நாள்ல என்ன நடந்துச்சு? என்ன அக்யூஸ் பண்ண? போக்சோ கேஸ் அது வாங்கிட்டியா? நீ அந்த மாதிரி ஆளுதானப்பா? இல்ல கஞ்சா கிஞ்சா கடத்தி வித்திட்டியா? இல்ல மெத்துக்கித்து போட்டு வித்தியா? என்ன பண்ண? வழக்கு 3 வழக்கு காட்டிருக்காப்புல. அந்த வழக்கு அங்க காட்டலனே பெரம்பூர் வேட்புமனு தாக்கல். அந்த ரிட்டர்னிங் ஆபீசர் இருக்கார்ல ஆர்ஓ, அவரு அப்படி துப்பிட்டாரு. திருப்பி வா, இப்ப திருப்பி போறாப்புல. எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல் 23 வரைக்கும் வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கும் திரும்பி போறதுக்கும் சரியா இருக்கும் நேரம். ஒரு நாளைக்கு 8 கூட்டம், 2 பத்திரிகையாளர் சந்திப்பு, சோர்வே இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க சுழண்டு கொண்டிருக்கிறான் எங்க அண்ணன் சீமான். திருச்சியில் அங்க வேட்புமனு தாக்கல் பண்ணாப்புல, ஃபுல் டே ரெஸ்ட், டயர்ட் ஆயிடுச்சு, பாடி டயர்டு. சோ நேரா நெக்ஸ்ட் டே நம்ம 2 டேஸ் லீவு, 2ஆம் தேதி இங்க வேட்புமனு தாக்கல். 15 மினிட்ஸ் அங்க பேசினாப்புல, ஃபுல் ரெஸ்ட். 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது. வடிவேல் சொல்றாரு 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது, அது ஓடாது. இப்போ இன்னைக்கு பாண்டிச்சேரிக்கு போய் 15 நிமிஷம் அங்க போயிட்டு, பாண்டிச்சேரியில பேப்பர் கூட பேப்பர் எடுங்க, பேப்பர் எடுங்க. பாண்டிச்சேரியில பேசுறாப்புல ஒரு தலைவங்க, ஒரு கட்சியின் தலைவன், தமிழ்நாட்டில் 234 தொகுதியிலும் ஜெயிக்க போறேன், நாட்டை ஆள போறேன்னு சொல்ற மரியாதைக்குரிய சகோதரர் விஜய் பாண்டிச்சேரியில போய், பாண்டிச்சேரியில பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதுல என்ன பிரச்சனைனா, பாண்டிச்சேரியில இந்த மாநிலத்துக்கு மாநில உரிமை கேட்கறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில வந்து ஏற்கனவே இருந்த ஒரு அரசு சரியில்லை, இப்ப இருக்கிற அரசும் சரியில்லை. அப்புறம் பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியை பொறுத்தளவுல இன்னொரு கட்சி கூட்டணி வச்சிருக்கு. அந்த கட்சி கூட்டணிக்கு இந்த கட்சி போறதில்ல, இந்த கட்சி கூட்டணிக்கு அந்த கட்சி போட்டதில்ல. பாண்டிச்சேரியில நம்ம மட்டும் தான் தனிச்சு நிக்கிறோம். வெண்ணிலவே வெண்ணிலவே வெக்கம் ஏனம்மா, உன்னிலவில் என்னிலவே சொர்க்கம் தான் அம்மா, சின்ன மூக்குத்திப்பு வரும் அப்படின்னு பாடிட்டு இருக்காப்ல. கடைசி நம்பிக்கை இறுதி நம்பிக்கை மக்களை தேடி வருது, எரிச்சி அணைச்சி ஒரு உமா கொடுத்துட்டு ஓடிரு. இது வரைக்கும் படத்துல நிறைய பாட்டு பாடிருக்காப்ல. தொட்டப்பட்ட ரோட்டு மேல முட்டை போறட்டா, நான் தொட்டுக்குள்ள சிக்கன் தரட்டான்னு பாடுவாப்ல. இந்த பாடலை பாடிக்கொண்டிருப்போர் உங்கள் விஜய்னு போடுவாங்க. நல்லா பாடுறாப்லையே அப்படின்னு நான் நினைச்சேன். இந்த மரக்களில் இருந்து பாடுறாப்ல, பாடும்போது இறுதி நம்பிக்கை மக்களை தேடி வருது. இவ்வளவுதானப்பா நீ? அது ரெக்கார்டிங் ரூமுக்குள்ள உட்காந்து 10 டேக்கு 15 டேக்கு வாங்கி பாடிடலாம். படத்துல கேமராக்கு முன்னாடி 10 டேக்கு வாங்கி நடிச்சிடலாம். சண்டு மாட்டு கட்டின கயிறுல 10 டேக் அடிச்சு பல்ட்டி அடிச்சு பண்ணிடலாம். இது அரசியல். உள்ளத்திலிருந்து பேசணும், உண்மையா பேசணும், உறக்க பேசணும், உறுதியாக பேசணும், இறுதி வரை பேசணும். அப்படி பேசுவீங்களா? மக்கள் மொழியில மக்களுக்காக இந்திய அரசியலா, உலக அரசியலா, திராவிட அரசியலா, தமிழர் அரசியலா, காடு வளமா, கனிம வளமா, நீர் வளமா, நிலவளமா, காவிரியா, முல்லை பெரியாரா, பாலாற்று பிரச்சனை, எல்லாத்தையும் பேசக்கூடிய ஒரு தலைவன் எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். போட்டி யாருக்கு போட்டி? நீ எங்களுக்கு போட்டியில என்டர்டைன்மெண்ட். ஏன் இப்படி பேசுறோம்? எங்க ஆளுக்கு அப்புறம் சிரிச்சாங்கல்ல, சிரிக்கிறதுக்காக பேசியிருக்கோம். அதனால அது ஒரு காமெடி பீஸ். இந்த தேர்தலுக்கு அப்புறம் விஜயும் இருக்க மாட்டாரு, தாவேகா கட்சியும் இருக்காது. நீ எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஜனநாயகன் பார்ட் 2, லியோ பார்ட் 2, அப்புறம் என்னப்பா அந்த சுறா பாட்டு கண்டிப்பா வரும். அதுல தளபதி ரசிகர்கள், அனில் குஞ்சுகள் கவலைப்படாதீங்க, உங்க அண்ணன் நடிக்க வருவாரு, கவலைப்படாம இருங்க. அதனால இந்த ஆக்டருக்கு ஓட்டு போட்டு ஓட்ட வேஸ்ட் ஆக்காம டாக்டருக்கு ஓட்டு போட்டு கிழக்கு தொகுதியை வெல்ல வையுங்கள். கிழக்கு தொகுதியின் மகன் அவர் வர்றவர் இல்ல, அவர் ஒன்னும் சேட்டர்பேட்ல இங்கேதான் இருக்காப்புல ஆளு. இந்த மண்ணின் மகன், இந்த மக்களுக்காக நிற்கக்கூடிய, உண்மையான மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய தமிழ் தேசிய இனத்தினுடைய மகனாக டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு உழைக்கும் மக்களின் சின்னமா இருக்கக்கூடிய ஒரு விவசாயி சேத்துல கை வச்சாதான், சேத்துல கால் வச்சாதான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும். அப்படி உயர்ந்த சின்னமா இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்துக்கு தெரிஞ்சிருக்குது யாருக்கு என்ன சின்னத்தை கொடுக்கணும். விவசாயி செத்துக்கிட்டு இருக்கான், உசுறு கொடுத்தாது சீமான் தம்பிகள் காப்பாத்தணும். விவசாயி சின்னம் விசில் அடிச்சான் குஞ்சுகளுக்கு,
அதனால அந்த அந்த மடக்குகளை பத்தி நம்ம கவலைப்படாம அவர்களை ஊதி தள்ளிவிட்டு நாம் விவசாய சின்னத்திலே வாக்கை செலுத்தி பெருவாரியான வாக்கள் வித்தியாசத்தில் ஒரு நடிக வந்தா நாடாள வந்தா திருச்சி கிழக்கிலே வாழ்கிற மான தமிழர்கள் அந்த நடிகரை ஓட ஓட விரட்டினார்கள் என்கிற வரலாற்றை பதிவு செய்ய அன்பிற்குரிய கிழக்கு தொகுதியில் வாழ்கிற உறவுகளே டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு விவசாய சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர்.